ஓம் சாய்ராம். நம்ம சாய்பாபா கிட்ட நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னாலோ, இல்லை நம்ம மனசுல நினைச்சிருந்தாலோ, நம்ம மனசுல பாபா கிட்ட பேசிட்டு இருந்தாலோ, பாபா அந்த விஷயத்துக்கு நம்ம மனசுல நினைச்சிருந்த அந்த விஷயத்துக்கு நம்ம கேட்கணும்னு நினைச்சிருந்த அந்த விஷயத்துக்கு கூட பாபா அதுக்கு ஒரு பதில் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்துல பாபா நமக்கு பதில் சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் சில விஷயங்கள் பாபா கிட்ட கேட்டிருந்தேன். அந்த விஷயங்களுக்கும் நம்ம சேனல் மூலயமா ஒரு சாய் பக்தர்களுக்கு பாபா உங்க மனசுல நினைச்சிருந்த விஷயத்துக்கும் பதில் பாபா உடனே கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அற்புதமான விஷயத்த ஷார்ஜாலேருந்து மீனா சாய்ராம் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அதோட சேர்த்து நான் என்ன பாபா கிட்ட கேட்டிருந்தேன், பாபா எனக்கு எப்படி பதில் சொன்னாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. சாய்ராம் மேம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்னைக்கே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலா உடம்பு சரியில்லை. த்ரோட்டு இன்ஃபெக்ஷன் அண்ட் இருமல். இப்போ கொஞ்சம் இருமல் கொஞ்சம் கம்மியா இருக்குது. அதுதான் பேசுறேன். இப்போ ஒரு மிராக்கிள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அதுதான் ப்ளீஸ் கீப் இட் வித் யூ. சரிங்களா? என்னன்னா அன்னைக்கு ஒரு சாய்ராத்திக் பிரதருக்கு நான் அனுப்புனேன். ஜஸ்ட் ஒரு 4 days முன்னாடின்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்க அந்த மாமரம் இதுல பாபா உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் சாந்த் பாட்டியில அவரை கூப்பிடுவார் இல்லைங்களா, தூப்ல அந்த இது இடத்துக்கு போனீங்கல்ல, நாங்களும் உங்க கூட அப்படி மானசீகமா வந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் அந்த வீடியோ போட்டதுக்கு. பொண்ணு பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தா அந்த வீடியோவை. ஹைலைட்னா 2010 எனக்கு எப்போ பாபாவை தெரியுமோ அப்பத்துல இருந்து அந்த பாபா சீரியல்ல உள்ள அந்த பாட்டு தான் நாங்க ஆரத்திக்கு இன்ன வரை பாடுவோம். இப்ப ரீசெண்டா ஒரு 2 வருஷமா தான் இவரு இல்லாதப்போ நான் அந்த ஆரத்திய படிக்க ஆரம்பிச்சேன், மராத்தி ஆரத்திய. எனிவே ஃபர்ஸ்ட் இதுதான் எங்களுக்கு ஆரத்தி. சாய்ராம் சாயிஷாம் துயர் போக்கிட நின்றராம். இது மட்டும்தான் எங்க வீட்டுல ஆரத்தியா இருந்து கருணாபூபதி இருக்கிற வரைக்கும். அது போக அந்த சீரியல் மூலமா தான் பாபா என்னைய உள்ள இழுத்தாரு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியம்னா, நாங்க தான் இந்த ஆரத்தி பாடிட்டே இருப்போம். பாபாட்ட பாபா உங்களுக்கு மராத்தி ஆரத்தி பாடினாதான் பிடிக்கும், இதை நாங்க பாடிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சில டைம்ல நினைப்பேன். பாபா பாரு நீ பாடுறது எனக்கு பிடிக்கும், பாரு இவங்களும் என்ன பாடுறாங்க பாரு அப்படின்ட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் வேற என்ன தவிர மற்ற பீப்புள் ஒருத்தங்க இது பண்றாங்கன்னா உங்க சாய் ஃபேமிலி தான். அதுல அதுல உள்ள அந்த சீரியல்ல உள்ள ராமானந்த சாகர் சீரியல்ல உள்ள அத்தனை பாபாவுடைய சாங்ஸ், ஓம் ஜெய் சாய் நாதா, அது எல்லாமே நீங்க பாடினீங்க. எனக்கு அதை பார்த்த உடனே அப்படி கூஸ் பம்ஸ் அப்படி மெய்சிலிட்டு போயிடுச்சு எனக்கு. பாபா என்ன சொல்ல வர்றீங்க? உன்னுடைய ஆரத்தியே நான் டெய்லி கேட்டுட்டா இருக்கேன், இந்த ஆரத்தி எனக்கும் பிடிக்கும் பாரு, ஒன்னே மாதிரி இவங்களும் பாடுறாங்க பாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இத பாடிட்டு அப்புறம் தான் ஆரத்தி சாய்பாபா அது பாடுவோம். இப்ப மராத்தி ஆரத்தி பாடிச்சேன் நான். அப்புறம் இது ஒண்ணு. அப்புறம் நான் இன்னைக்கு சச்சரிதா சாப்டர் வாசிச்சுட்டு இருந்தப்ப அதுல பாபாவுடைய இந்த கை அடிபட்டு அந்த சாப்டர் நான் ரீட் பண்ணேன். ஆக்சுவலா அன்னைக்கு பண்ணிட்டு நான் என் மனசுல தோணுச்சு, எப்படி பாபாவுடைய சமாதி வரைக்கும் அந்த இது இருந்துன்னு சொன்னாங்களே. சத்தியமா மேம், நான் இப்போ உங்களுடைய அந்த ஷார்ட்ஸ் பாக்குற வரைக்கும், ரீல்ஸ் பாக்குற வரைக்கும் எனக்கு இது பாபா காட்ட போறாருன்னு எனக்கு தெரியாது. நான் 7th சாப்டர்ல நினைக்கிறேன். சோ அது அத நான் பார்த்துட்டு நான் நினைச்சேன், அப்படியே பாபா உங்களுக்கு இது வரைக்கும் சமாதி வரை உங்க கையில கெட்டு போட்டிருந்தாங்களா, எனக்கு தெரியலையே. அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு அந்த அளவு அந்த பெயின் அப்போ வரைக்கும் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன் நானு. இன்னைக்கு ஸ்பெசிபிக்கா இன்னைக்கு ரீட் பண்ணும்போது நான் நினைச்சேன். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீடியோ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு சதா பையா கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் காட்டுனீங்கல்ல, அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இந்தியா வரும்போது கேக்குறேன், எனக்கு ஒண்ணு கொடுங்க அந்த பிக்சர், சரிங்களா? அப்புறம் என்ன சொல்ல நினைச்சேன், அடுத்தது இந்த வீடியோ, இந்த பாபா இது உங்க வீடியோன்னு எனக்கு தெரியல, பாபாவுடைய இந்த இது படம் போட்டு இது இருக்குது. இது என்னதுன்னு கிளிக் பண்ணி பார்த்தா நீங்க தான் நிக்கிறீங்க. சரி, நான் உங்க சேனல் தான் பார்த்தா அதுல பாபா கையில அந்த கெட்ட காட்டுறீங்க. எப்படி கோரலேட் ஆகுது பாருங்க. நான் இன்னைக்கு வந்து
அந்த சாப்டர் ரீட் பண்ணி நான் நினைக்கிறேன், பாபா உங்களுக்கு அப்படியே சமாதி வரை கையில கெட்டு போட்டுருந்துச்சா பாபா, அப்படி இது பண்ணியிருந்தாங்களா பாபா அப்படின்ட்டு அப்படி எதுலையுமே வந்து சொல்லல. சச்சரித்திரத்துலதான் நமக்கு சொல்லி இருக்குது, இந்த பிக்சர்லயுமே நமக்கு இல்லையே அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க அதை அப்படியே காட்டுறீங்க. இது பாபா என்ன இது பண்றாரு பாருங்க. பாபா உங்க சேனல்ல அப்படியே இருக்கிறாரு. உங்க மூலமா நிறைய விஷயங்கள், அந்த ஆரத்தி பாட்டாகட்டும் இதாகட்டும், எனக்கு வந்து காட்டுறாரு, எனக்கு ஆன்சர் கொடுக்குறாரு உங்க மூலமா. தேங்க்யூ மேம். எப்படி இருக்கீங்க? உங்க பொண்ணெல்லாம் எப்படி இருக்காங்க? அவரு பாலமுரளி அண்ணா எப்படி இருக்காரு? எல்லாரையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க, சரிங்களா? ஓகே மேம். ஓம் சாய்ராம். சாய்ராம் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. மீனா சாய்ராம் எவ்வளோ அழகாக சொன்னாங்க பாருங்க. மீனா சாய்ராம் சொன்ன மாதிரியே தான் நாங்களும் பார்த்தீங்கன்னா பாபா கிட்ட 2010 தான் வந்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 2010 டிசம்பர் மாதம் 31 நாங்கள் பாபா கிட்ட வந்த அந்த தினம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபா வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இந்த பாபாவோட சீரியல் மூலமாக தான். 2013 நாங்கள் ஷிரடி போயிட்டு வந்துட்டோம். ஷிரடி போயிட்டு வந்த உடனே எங்களுக்கு ஒரு சாய் பக்தர்கள் வந்து இந்த சீரியல் கொடுத்து, இந்த சீரியல் பாருங்க சாய்ராம், பாபாவோட சீரியல் பாருங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த சீரியல் நாங்கள் பார்க்குறோம். ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்க பார்க்க எங்களை அறியாமே அப்படி ஒரு கண்ணீர் தண்ணி ஊற்றும். இந்த ஒரு சீரியல் பார்க்கும்போதே பாபா அவ்வளோ விஷயங்கள் நம்ம உணரலாம். அந்த ஒரு சீரியல் பார்த்து தான் நானுமே பாபாவை உணர்ந்த அந்த ஒரு விஷயம். அதுலேருந்து வர்ற அந்த பாட்டை தான் நாங்கள் அப்போலேருந்தே ஆரத்தி பாட்டாக வீட்டில் பாட ஆரம்பித்தோம். ஓம் ஜெய் சாய்நாதா, அப்புறம் சாய்ராம் சாய்ஷாம் அந்த பாட்டு, அப்புறம் ஓம் ஜெய் புவி நாயகா இந்த ஒரு பாட்டை வந்து நாங்கள் ஆரத்தி பாட்டாக வீட்டில் வந்து பாடிட்டு பாபாவுக்கு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு தான் டெய்லியுமே எங்களோட வேலையை ஆரம்பிப்போம். நான் வந்து வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருந்தா கூட என் பிள்ளைங்க வந்து அந்த ஆரத்தி பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் பாபாவுக்கு நெய்வேத்தியம் காமிச்சிட்டு ஸ்கூலுக்கே போவாங்க. இந்த பிக்சர்ஸ்லாம் நான் காமிக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் பழைய ஃபோட்டோஸ். பாபாவுக்கு முன்னாடி பிள்ளைங்க வந்து ஆரத்தி பாடின ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். அப்போவே நாங்கள் வந்து இந்த பாட்டை தான் நாங்கள் வந்து ஆரத்தியாக வீட்டில் பாடிக்கிட்டே இருப்போம். ரெகுலராக எங்கள் வீட்டில் இருக்க ஆரத்தி பாட்டு வந்து இதுதான். அதுக்கப்புறம் தான் நம்மளோட சாய்பாபாவோட மராத்தி ஆரத்தி பாட்டை நம்ம வீட்டில் பாடுவோம். இதே ஆரத்தியை தான் நம்ம வந்து சிந்தான்ல மாமரத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாடிட்டு அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட்டும் பண்ணிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் யோசித்தேன், நம்ம வாட்டுக்கு போஸ்ட் பண்ணிட்டோமே, நம்மளோட வாய்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. நம்மளோட வாய்ஸே நார்மலாகவே ஒரு கட்ட வாய்ஸாக இருக்கும். நம்ம வாட்டுக்கு வீட்டில் பாடுற மாதிரி பாடிட்டு போஸ்ட் பண்ணிட்டோம். பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியலையே, ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு தெரியலையே. நான் ரொம்ப யோசித்தேன். பாபாவோட நான் ரொம்ப கேட்டேன், பாபா இது எப்படி இருக்குன்னே தெரியலையே பாபா, சாய் பக்தர்கள் பார்க்குறவங்க வந்து ஒரு மாதிரி நினச்சிடக்கூடாது பாபா, இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பாபா அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட கேட்டுகிட்டே இருக்கேன். அடுத்த நாள் காலையில் எனக்கு இந்த சாய்ராம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, சாய்ராம் உங்களோட அந்த வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி எனக்கு இமோஷனல் ஆணுச்சு, இந்த நீங்கள் பாட்டு இந்த பர்டிகுலராக இந்த பாட்டு நீங்கள் பாடும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆணுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க இந்த விஷயத்த சொல்லும்போது எனக்கு அப்படியே வந்து நம்ம கேட்ட கேள்விக்கு பாபா பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் நான் நினச்சேன். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, நம்ம பாடின பாட்டு எப்படி இருந்தாலும் பக்தர்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் பாபாட்ட கேட்டிருந்தேன், பாபா நம்மளோட 2 சேனலில் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து ஓகேவா இருக்கா, பக்தர்களுக்கு வந்து போய் சேரணும், ஏன்னா அதுக்காண்டி தான் நான் இந்த 2 சேனலுமே ஆரம்பித்து போட்டுட்ருக்கோம். இந்த 2 சேனல்லையுமே நான் உண்மையாக சொல்லப்போனால் இன்ன வரைக்கும் எனக்கு ₹1 கூட இன்கம் வந்ததில்லை. நான் என் கூட யாத்திராவில் வந்த பக்தர்கள்ட்ட கூட நான் அதை அப்படியே ப்ரூஃபாக காமிச்சேன். இங்கே பாருங்கள் சாய்ராம், எனக்கு இதில் ₹1 கூட இன்கம் வந்ததில்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃபாக காமிச்சேன். அந்தளவுக்கு இதை நம்ம ஒரு சேவையாக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். 2 சேனல்லையுமே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா இது மூலியமா பக்தர்களுக்கு போய் நிறைய விஷயங்கள், சாய்பாபா பற்றின நிறைய விஷயங்கள் போய் சேரணும் அப்படின்னு தான் நம்ம போட்டுகிட்டே இருக்கோம். இது போய் சேருதா பாபா அப்படின்னு சொல்லி நான் பாபாட்ட கேட்டுகிட்டே இருந்தேன். அதுவும் அந்த சாய்ராமே எனக்கு சொல்லிட்டாங்க, சாய்ராம் நீங்கள் அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க பாபா, அந்த கட்டு கட்டின வீடியோ நான் பார்த்தேன், அதில் தான் எனக்கு தெரிஞ்சுது பாபா கடைசி வரைக்கும் அந்த கட்டு கட்டியிருந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இதுலேருந்தே ஒரு 2 கேள்வி நான் கேட்டதுக்கு 2 கேள்விக்குமே ஒரே சாய்ராம் மூலிமா எனக்கு பாபா அடுத்த நாளே எனக்கு வந்து பதில் கொடுத்துட்டாங்க. இதுதான் சாய்ராம், நம்ம சாய்பாபா நம்ம மனசில் என்ன நினச்சிருந்தாலும் உடனே பாபா பதில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுத்துருவாங்க. இன்னும் சாய்பாபா சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இணைந்திருங்கள் சாய்ராம். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.